ஜீரகம் சேர்த்து அதை தாளிச்சுக்கோங்க. இப்போ ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அரை குடமிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய கேரட்டை தோல் சீவிட்டு மெலிசா சீவி இதில் சேர்த்து அதை வேக பண்ணிக்கோங்க. டேபிள் ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் இல்லை காரத்துக்கு ஏற்ப காரப்பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சைக்கார பொடியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச தோசையை சின்ன சின்னதாக பிச்சுட்டு இதில் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க.